ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ நீர்வேலியில் நிற்கிறோம். நீர்வேலியில் இது குறுக்கு ரோட், வாய்க்கால் துறை பிள்ளையார் கோயில் ரெண்டா பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியுமான்னு அங்கே தான் நிற்கிறோம். இது ஒரு சைட் வாய்க்கால் துறை பிள்ளையார் கோயிலில் குறுக்கு ரோட்டில் ஒரு சைட் வந்து ரொம்பவே வெள்ளமாக இருக்குது. தண்ணி இந்த அடித்து ஊற்றி ஓடிக்கொண்டே இருக்குது. எக்கச்சக்க வெள்ளம். ஒரு சைட் பரவாயில்ல, நார்மலாக இருக்குது. பட் இன்னும் மழை பெஞ்சோண்டே இருக்குது. இன்னும் கன இடங்கள் மழையால் தான் ஃபுல்லாகி கொண்டிருக்கு. நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை இப்படி வருமன்ற மழை. இது வந்து எங்களோட ஏரியா தான். எங்களோட ஏரியான்றது எங்களோட வீடு தான். வீட்டுக்கு பக்கத்தில் இந்த ஏரியா ஆழம் வெள்ளமாக தான் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்றைக்கு தான் கடைசியாக நிற்கிறேன். பட் பாப்போம் அப்படி இருக்க போதாண்டு. பாப்போம் அப்படி பார்த்துட்டு போவோம் என்னென்ன இருக்குன்னு. உங்களோட ஏரியாலையும் இப்படி பிரச்சனைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன். இப்போ நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் கன பேர் வாழ்த்தையும் போட்டிருந்தீங்க, நன்றி. என்னால் முடிஞ்ச உதவியை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த வீடையும் காட்டுறேன், அப்படியே வாங்க. அப்படி இருக்கு. எந்த வீட்டு ரொம்ப கொடுமையாக தான் இருக்கு. ஃபுல்லாக மிதந்தோன்னு இருக்கு. பாப்போம் இன்றைக்கு மட்டும்தானே. பாப்போம் என்ன நடக்க போதுன்னு. இது வந்து அங்கேருந்து அங்கால ஃபுல்லாக வயல்கரை தான். ஸோ அங்கேருந்து இந்தியாவில் தண்ணி பாஞ்சோன்னு இருக்கு. இந்தியாவில் கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு தெரிஞ்ச. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்தியாவில் கொஞ்சம் பரவாயில்ல, நார்மலாக இருக்கு. எங்கட சைட் பக்கம் தான் ரொம்ப வெள்ளமாக கிடக்கு. இதுதான் வீட்டு ஒழுங்க. வீடு என்ன வீட்டுக்குள்ள போற பாதை ஃபுல்லாவே தண்ணி ஆயிடுச்சு. எதிர்பார்க்கலாம் நேற்றும் ஓரளவுக்கு இருந்துச்சு. பட் காலையில் ஒழுங்கி பார்க்குறோம் வீடு ஃபுல்லாக தண்ணியாக கிடையாது. ஒழுங்கா ஃபுல்லாக தண்ணி, வீடு ஃபுல்லாக தண்ணி. கொஞ்சம் அங்கே சைட் பரவாயில்ல. இந்தியாவில் தான், இந்தியாவில் கொஞ்சம் பள்ளம் வேண்டபடியா இப்படி ஆகி போச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. வந்துட்டோம் வீட்டு கிட்ட. என் வீடை இப்படி காட்டுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப கொடுமையாக தான் இருக்கு. பாப்போம் உங்களோட வீடுலாம் இப்படி தான் இருக்கா என்னன்னு தெரியல. என்னால் வெளியிலே வேற இல்லாமல் இருக்கு. உள்ளுக்க வீட்டை விட்டு வெளில வந்தால் தானே வெளில வரத்துக்கு. மழை பெஞ்சோன்னே இருக்கும். வீட்டுக்குள்ளே தண்ணி வரத்தோன்னா கொஞ்சம் பயமாக இருக்குது. வீடு கொஞ்சம் உயரம்தான். ஸோ அதால் பிரச்சனை இல்லை. பட் இப்போ இந்த எங்கள் வாசப்படி மட்டும் வந்துருச்சு. அதெல்லாம் இங்கே ஒரு 3-4 குடும்பம் தான் இருக்கு இந்த ஏரியாவில். ஸோ அங்கே ஃபுல்லாக வயல். ஐயோ மட்டத்தேல் எல்லாம் இருக்கு. ஐயோ கீழே இறங்குதுடா. ஐயோ ஐயோ கீழே இருக்கலையே. உள்ள போதல விட்டு வரும். ஆமா இந்த டைம்ல பாம்பு, பூச்சி, புழு எல்லாம் வரும். பார்த்து இருந்துக்கீங்க சேஃப்டியா. இதுதான் என்னுடைய வீடு. என்னடா வீடு என் ஓட்டு குளத்தை காட்ட நினைக்க கூடாது. வீடு தான் இது, என்னோட வீடு தான். பீச்சை அவங்க காண்டா அப்புறம். ஆமா இதுதான் வீடு. ஆமாடே என்னடா போனதை விட இப்ப கூட கிடக்கு தண்ணி. சச்சோ இது. Oh my god. Oh my god. எனக்கு கொஞ்ச நேரத்துல வந்துடும் போல இருக்கு. ஒரு மாதிரி பயமா இருந்தாலும். Oh my god. இதுதான் எங்க வீட்டு கிணறு. தண்ணி நிறைஞ்சு அதுக்கால மேலால வந்துகிட்டு இருக்கு.
ஓகே, இதுதான் எங்களோட வீடு. இங்கே ஃபுல்லாக பெரும்பாலும் இங்கே ஒரு 2-3 எங்கட சைட்டில் இருக்க ஆக்களுக்கு இப்படி தான் இருக்குது, கொஞ்சம் வெள்ளமாக தான் இருக்குது. உங்களோட பக்கத்தில் என்ன மாதிரி எனக்கு தெரியலை. சேஃப்டியாக இருங்க. நான் இப்படி எதிர்பார்க்கல. இதுதான் முதல் முறை எனக்கு இந்த வெள்ளம்ன்றது. இதுதான் முதல் முறை இவ்வளோ தண்ணி வரும்ன்றது. இதுதான் முதல் முறை. ஓகே, எல்லோரும் சேஃபாக இருங்க. எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்ப்போம், என்னதை சொல்கிறேன்னு தெரில. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.